மகா நம்ம தலைவர் பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப கொடூரமான சம்பவம் திருத்தணியில் நடந்துருச்சு. தமிழக அரசு கூட இதை வந்து இப்போ யாரும் பகிர வேணாம், பிரச்சனை பெருசாயிரும், அதனால பகிர வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அதை கட்டுப்படுறோம். ஏன்னா அதை பகிரணுங்கிற நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பகிர்ந்து நம்ம எதையும் சாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் பகிர்ந்தாத்தான் பிரச்சனை தீரும் அப்படிங்கிற காற்றை இதை கூட நாங்கள் பதிவு விட்டோம். நீங்கள் வாட்டுக்கு வட மாநிலத்தில் இந்த வட மாநிலத்தை ஆளை தாக்கிட்டேன், நம்ம ஆளு ஊரா வட மாநிலத்தில் இருக்கேன், அவனை தாக்குவேன் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பேசுறீங்க. அது பிரச்சனை கிடையாது. அது யாருமே யாரும் தாக்கக்கூடாது. யார் வெளிநாட்டிலே இங்கேருந்து வெளிநாட்டுக்கே வேலைக்கு போகிறாங்க. அடித்தா வெட்டுனா குத்துனா சுட்டா எவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம், நம்ம எவ்வளோ போராட்டம் பண்ணுறோம், எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ஆக மொத்தம் அந்த உணர்வு எல்லா மனுஷனுக்கும் இருக்கத்தே செய்யும். இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம், ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். ஒரு ட்ரெயினில் கூலி தொழிலாளி அங்கேருந்து பொழப்புக்கு வழி தேடி கஞ்சி தண்ணி குடிக்கிறதுக்காக இதை 50-100 சம்பாதிக்காக இங்கே வந்தால் இவன் பூரா கஞ்சாவை போட்டுக்கிட்டு 4-5 பேர் அவனை போட்டுக்கிட்டு ரீல்ஸுக்காக செல்லை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு வெற்றியும் குத்திரியும் அருவாவில் வீச்சருவா எடுத்துகிட்டு வீசிக்கிட்டு ட்ரெயினாக இருக்கிறது காலி மடமாக மாறி ஆகிப்போச்சு. ட்ரெயின் பூரா காலி மடமாக ஆகிப்போச்சு. இப்போ தமிழ்நாடு ஒரு சந்தி சிரிக்குது. இப்போ இதெல்லாம் என்ன வேலை? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமாக போச்சு, ரெவடிகளை யாரையுமே நீங்கள் சுடலை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கேட்டால் 17 வயசு 16 வயசு சிறார்களாம், அதனால் நடவடிக்கை எடுக்கணும். இது பேச்சாங்க. 16-17 வயசு அவனை வெட்டியிருந்தா என்ன பண்ணுவீங்க? அவனை வெட்டி அவன் வந்து இவனை வெட்டியிருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்படி மாறி மாறி ஒன்றா சொல்லிக்கிட்டே போகிறதா? இந்த அச்சுறுத்தலாக இருக்குல்லையா? எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலையா? டிவியில் பார்த்தோம்ல கொலையை கருகுதையாது. என்ன நாடுன்னு நினைச்சாங்களா? அமித்ஷா காட்டுக்குள்ள வாழ்றது நினைச்சாங்களா? எல்லா பேரும் நான் ஏற்கனவே சொன்னால 1000 ரூபாயை போடுங்கயா, அப்போதே அந்த சின்ன சின்ன 4 புறம் அடங்குவேன்னு சொன்னல. 17 வயசு 17 வயசு 16 வயசு பாரு. எதுக்கு அருவா தூக்குறேன்? எதுக்கு கஞ்சா குடிக்கிறேன்? எதுக்கு தண்ணி குடிக்கிறேன்? அதுக்கு விட தெரியணும்ல. 17 வயசுக்கார விட்டுறதா? இங்கேயே அப்படித்தேன். 16 வயசு 17 வயசு இப்படித்தான் திட்டுறாங்க. எல்லா ஊர்லயும் அதேன். எல்லா ஊர்லயும் கஞ்சாதேன். ஆனா வயசு போல சின்ன வயசு. அப்ப பெரிய ஆளா இருந்தா சின்ன ஆளா இருந்தா அடிச்சு காலக்கே உரிச்சுல சுடுயா, நீ சுட்டுக்கணுமியா. 4 பேர் என்ன 2 பேர் சுட்டு கொண்டுக்கணுமியா? என் பாட்டுக்கு வட இந்தியாக்காரன் எவனா இருக்கேன்? வேதுக்கு வெட்டுறேன், வேதுக்கு குத்துறேன், ரீல்ஸ் எடுக்கிறதா என்ன பண்றது? அந்த மனுஷன் நினைச்சான்னா என்ன ஆடுக்குடியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? அதை அப்புறம் என்ன அர்த்தம்? சட்டத்து மேல பயம் இல்லை, போலீஸ் மேல பயம் இல்லை. அதை வச்சதே ராஜ்யம்னு அந்தந்த ஏரியாவில் திட்டுறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கா நாட்டுல? முதல்ல இவர் ஒண்ணு அடிச்சாரா 4 பேர் மாக்கட்டு மாதிரி சும்மா நாச்சுக்கு 2 சுத்தி ரோட்டை நடக்க விடுறாங்க. அப்ப ஆரை ஏமாத்துறாங்க? போலீஸ் கவர்மெண்ட் எல்லாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரை ஏமாத்துற? 3 பேர் அடிச்சாங்கன்னா நுண்டி வர்றத போட்டு விட்டுருக்காங்க. வெளி மாநிலத்துக்கார அமைதியா இருந்தா அடிச்சுட்டான் பிடிச்சிட்டான் சுடவனியானையா சுட்டு கொள்ள அந்த நாயில அனாயில தூக்கி போட்டு புதைக்கியா? எதுக்கே வெட்டுறேன்? எதுக்கு வெட்டுறேன்? என்ன நம்மள பாத்துக்கிட்டு இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஸ்டாலின் ஆட்சி சரியில்லை. அது பாத்துங்க. இது வரைக்கும் என்கவுண்டர் போடவே இல்லை நீங்க. அதனால சின்ன ரவுடி கூட பெருசா முளைக்க போறேன். இது இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அரசியல்ல வந்து எல்லாத்தையும் நீங்க ஐஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பதவி பிடிக்கிறதுக்காக. இது தப்பு. எல்லாரும் அப்புறாணி கூட செத்து போத வெளிமாட்டிலிருந்து வந்தவன வெட்டி கொண்டு விடுவாங்க. அப்ப அங்கே இருக்கவன் நம்ம ஆள் கூட அங்கே இருக்கானே லட்சக்கணக்கான பேர் இருக்கான். ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, லட்சக்கணக்கான பேர் இருக்கான். 1 கோடி. பம்பாயில மட்டும் எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரியுமா? 40 லட்சம் பேர் இருக்கான் பம்பாயில மட்டும் தமிழ்நாட்டுக்காரன். இதெல்லாம் கிளம்புனா என்ன ஆகும்? அதெல்லாம் கிளம்பி விட்டுறதா? ஒருத்த வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுறதா? இதுக்கா கவர்மெண்ட், இதுக்கு போலீஸ், இதுக்கு டிஎஸ்பி, பிரதமர், இதுக்கு நாங்கள இதுக்கு இவ்வளவு அமைப்பு எதுக்கியா? கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இவ்வளவு அமைப்பு இருக்கு. சுட்டு தள்ளுங்க முதல்ல. அந்த 3 பேரும் மார்க்கெட்லாம் பத்தாதியா? மார்க்கெட்லாம் பத்தாது. 4 பேர் இதுல ரீல்ஸ் எடுத்திருக்கான். ஒரு ஆள் ரீல்ஸ் எடுத்திருக்கான், 3 பேர் சிரிச்சிருக்கான். ஒருத்தனை கத்தியை வச்சு கொலை மிரட்டுற பயத்துல வீச்சருவா வீசினா அப்ப எவ்வளவு தைரியம் அவனுக்கு? அப்படின்னா அந்த ஏரியாவில் இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலே அவனை சாதாரண நினைச்சிருக்கேன். மனுஷன் நினைக்காம ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரு நாயை நினைச்சமா நினைச்சுக்கிட்டு வீச்சருவாலை வீசுறது, அதை வீசுறது. பூரா கஞ்சா தண்ணி எப்படி இருக்கும்? பூரா ஊசி வேற, மாத்திரை வேற. எல்லாம் இந்த வேலை பார்க்குற மாதிரி சில தான் இருக்கேன். போனா பிடிச்சி தள்ளுங்க, ஒன்று சுட்டு தள்ளுங்க. நான் சொல்றீங்க கோர்ட்ல இருந்து பார்த்தா மனித உரிமை கமிஷன் மயிர் ஒரு கமிஷன் தான் பாத்துக்குவோம். அவன் நீ சுட்டுல வரப்போறேன், நீயே சுட அங்க நக்க முடியலையே. அப்புறம் நான் தான் சுடியா ஒரு 1000 ரவுடியா சுட்டு கொல்லியா அப்படின்னு நான் கத்திக்கிட்டே இருக்கனே. நீ எங்க சுடுற? எங்கேயா சுட்டிய? நீ சுட உத்தரவு ஓட்டியெல்லாம் போலீஸ்காரன் கேட்க மாட்டேங்கிறான் யாரும். இதே மாதிரிதான் இப்ப திருப்பூர்ல வீரராகவன் கோயில்ல திருப்பூர்ல நடந்துச்சு. இப்ப ராமகிருஷ்ணங்கிற ஒரு போலீஸ்காரர் சுக்கவாச தரப்புக்கு பாதுகாப்புக்கு போயிருக்காரு. விலையின் இல்லையான் இருக்காரு. உள்ள வச்சிருக்கக்கூடிய கத்தி எடுத்து போலீஸை வெட்டிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் உள்ள அங்கனே ரோட்ல வெட்டிட்டேன். வெட்டினா அந்த ஆள் உயிரை தப்பிச்சு ஓடுறாரு. 1/2 கிலோமீட்டர் 1/4 கிலோமீட்டர். எல்லா போலீஸா போய் அவர் மீட்டப்பட்ட பாடு பெரும்பாடா போச்சு. அவர் பெல்ட்டை வச்சு அவர் உயிரை காப்பாற்ற மாட்டே பெரும்பாடா போச்சு. அவர் தூக்கி வச்சு விசாரிக்கலாம். ஏன் அவர் பாத பூசை பண்ணுங்கயா, கூட்டி கொண்டு போய் சரியா வராது. அவன் மேல பாத நிப்பாட்டி அவன் கழுத்துல ஒரு மாலையை போட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து அவன் பாத பூசை வாங்கி இருக்கக்கூடிய போலீஸ்காரன் பூரா 3 குடி குடிக்க மூத்திரத்தை குடிச்ச மாதிரி. அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீ அப்படிதான் சொல்லணும் பழகி. நீ
அவனுக்கு போலீஸை விரட்டி அடிக்கிறேன்னா அப்புறம் பொதுமக்கள் அடிக்க மாட்டானா? ஒரே நாள்ல 2 சம்பவம். போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லையே, பொதுமக்கள்லாம் என்ன ஆகும் சொல்லுவாக்கலாம். இதுக்கு என்ன பண்ண, ரெவடியை போடுறேன்னு சொன்னேன். சின்ன பிள்ளைலாம் போடுன்னு சொன்னேன். 16 வயசு 15 வயசு 20 வயசு எவன கஞ்சா குடிக்கிறானா, ரெவடிஷன் பண்றானா, சுற்றுன்றேன். என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? நாளைக்கு பெரிய இடைஞ்சல் ஆக்கிருமீங்க. உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு 3 போலீஸார் பாதுகாப்பு இருக்கானுங்க. மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, பிரதமர், முதலமைச்சர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாரும் பாதுகாப்பு இருக்கேன். சாதாரண மனுஷருக்கு எந்த பாதுகாப்பு இருக்கு? சாதாரண மனுஷன் வெட்டுனா வெட்டு வாங்க வேண்டியது, குத்துனா குத்து வாங்க வேண்டியது, சாக வேண்டியது, துடிச்சுட்டு சாக வேண்டியது, கத்திக்கிட்டு போக வேண்டியது கிடைக்கிற. இது என்ன பழக்கம்? இது என்ன? இதுக்கு அரசாங்கம் ஒழுங்கா மரியாதை நல்லது இல்லை. நான் பரப்பத்தை செய்வான். பரப்புறேன்னா இந்த பதற்றத்தை ஏற்படுத்துறது இல்லை. நாட்டுடைய நிலைமையை வெளியே சொன்னாத்தையும் தெரியும். நீங்க ஏன் சுடல அதை சொல்லு. நான் சுடத்தானே சொல்றேன். நான் அவன் பரப்பலையே. இந்த 4 பேரையும் திருத்தன்ல இருந்த 4 பேர் ரவுடிகளை சுடணும், அது சிறார்களை சின்ன பிள்ளை சுடணும். திருப்பூர்ல போலீஸ்கார விரட்டின அவனை ஒரு சுடணும். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரெவடியை பூரா கணக்கெடுத்து யாரா ரெவடியா பூரா சுடுங்க.